ஸோ டெக்னிக்கலி வந்து நான் டைரெக்டாக கம்பெனி ஓன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்டைரக்டாக என்னோட ட்ரஸ்ட் வந்து இந்த கம்பெனி ஓன் பண்ணும். ஆக்சுவலாக அவங்களோட கோபிநாத் சாரோட வீடியோக்கு அப்புறமா நம்மளுக்கு நிறைய கால்ஸ் வந்துட்டுருக்கு நம்ம ஆஃபீஸுக்கு. அதுலேருந்து ஒரு கேள்வி ஒருத்தங்க கேட்குறாங்க, இன்கேஸ் என்கிட்ட ஒரு கம்பெனி இருந்துச்சுன்னா அந்த கம்பெனியை நான் இருக்கும்போதே அந்த ட்ரஸ்ட்டில் போடலாமா? அந்த கம்பெனியை வந்து ட்ரஸ்ட்டில் போட முடியாது. அந்த கம்பெனியில் இருக்கிற ஷேர்ஸ் இருக்குல்ல, இந்த கம்பெனின்னு சொல்கிறது வந்து நான் ரெப்ரசன்ட் பண்ணுறது என்னோட ஷேர்ஸில். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் அதோட ஈக்விட்டி ஷேர் இருக்கலாம். ஓகே. ஏன்னா எல்எல்பியாக இருந்தால் அதில் பார்ட்னர்ஷிப் இருக்கலாம், பார்ட்னர்ஷிப் ரைட்ஸ். அந்த பார்ட்னர்ஷிப் ரைட்ஸையும் அந்த ஷேர்ஸையும் வந்து நீங்கள் வந்து ட்ரஸ்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். ஸோ டெக்னிக்கலி வந்து நான் டைரெக்டாக கம்பெனி ஓன் பண்ணுறதுக்கு பதிலாக நான் இன்டைரக்டாக என்னோட ட்ரஸ்ட்டு வந்து இந்த கம்பெனி ஓன் பண்ணும். ஓகே, அப்படி தான் அந்த ஸ்ட்ரக்சர்.